அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே ஒருவர், எத்தனை பேர் இருப்பாங்கல்ல தவாஃப் செய்யும் போது, அதுல ஒருத்தர் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், இறைவா என்னை கலீலில் ஆக்கி விடுவாயாக, கொஞ்சத்தில் ஆக்கி விடுவாயாக, கொஞ்சத்தில் ஆக்கி விடுவாயாக என்று துஆ செய்துகிறார். 7 சுற்றுலையும் அதுதான். இந்த அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க, இது என்னடா வித்தியாசமான துஆவா இருக்கு, 7 சுற்றுலையும் அதே ஓதுறாருன்னு ஓதி தவாஃப் முடிஞ்சதும் அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. தம்பிங்க வாங்க, என்ன இது அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், இறைவா என்னை கொஞ்சத்தில் ஆக்குவாயாக இப்படின்னு கேட்குறீங்களே, இது என்ன துஆ இது? அதுவும் 7 சுற்றுலையும் அதே தானே ஓதிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு பக்கத்தில் இருந்ததுனால என் காதில் விளங்கிச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டதும் நான் அபா யஸீத் பிஸ்தாமி. சுப்ஹானல்லாஹ், சாஹிபு ஜமான், இந்த காலத்தில் உள்ள குதுபு ஜமான் அல்லவா நீங்கள் அல்லவா, அப்ப நான் உங்ககிட்ட சொல்லத்தான் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களில் மிக கொஞ்சமானவர்கள், மிக சொற்பம் தான் அல்லாஹ் சொல்றான். அந்த சொற்பத்தில் அந்த கொஞ்சத்தில் என்னை ஆக்கிவிடு அப்படின்னு நான் துஆ செய்றேங்கறாங்க. இது எவ்வளவு பெரிய துஆ! அபா யஸீத் அரண்டு போனாங்க, அசந்து போனாங்க.